பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறி வந்த எடப்பாடி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசி இன்றுடன் 6 நாட்கள் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் உறுதி செய்திருக்கிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களை தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரம் என்ன? கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. அது 2023 சென்ற ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு முறிந்த கூட்டணி மீண்டும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் புதுப்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பு அவர் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் திரு அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார். சந்தித்த உடனே திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்டிஏ கூட்டணி அமைகிறது, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அடுத்த ஆண்டு அப்படின்னு பதிவு எல்லாம் போட்டிருந்தார். அப்பொழுது அதன் பின்புலத்தில் இரு கட்சி தலைவர்களும் பரஸ்பரம் மெகா கூட்டணி உருவாகும், பல முக்கிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்று பொதுவெளியில் பிரகடனப்படுத்தினார்கள். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் திமுகவை விட்டுவிட்டு எங்கள் கூட்டணிக்கு வரும் என்று முதலில் சொன்னார். அவர் குறிப்பிட்டே இடதுசாரி கட்சிகள் அதே போல விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சிகள் குறிப்பிட்டு அவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவார்கள் என்று 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எவ்வாறு அவர் சொன்னாரோ அதே போல தங்கள் கூட்டணிக்கு மீண்டும் இவர்கள் வருவார்கள் என்று வெளிப்படையாக அவர்களுக்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷன்லாம் கொடுத்தார். ஆனால் அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் அதோடைய உறுதித்தன்மை எந்த லெவலில் பாதிக்கப்படவில்லை. அவர்கள் திமுகவோட கூட்டணியில் நாங்கள் தொடர்வதில் எந்த சமரசமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது என்பதை உறுதி செய்தார்கள். இதன் எதிரொலியாக அவர் கடுமையான சொற்களில் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஏன் காங்கிரஸ் கட்சியை கூட மேலோட்டமாக எல்லோரும் மித்த கட்சிகளை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதற்கு கடுமையான எதிர்வினையை சிபிஎம், சிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர்களும் ஆற்றியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பரஸ்பரம் பாஜக மற்றும் அதிமுக தலைவர்களிடையே பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் இருந்தது. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்வது தொடர்பாக குறிப்பாக திரு ஓபிஎஸ் அவர்களையும் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்களையும் மீண்டும் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வது குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தது. தொடக்கத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை கூட வழிமொழிய தயாராக இருந்த டிடிவி தினகரன் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்க முடியாது, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இந்த கூட்டணிக்கு தொடரும் வரை நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று சொல்லி இன்னும் சில நாட்கள் கழித்து அறிவிப்போம் என்று சொன்னவர் திடீரென்று ஒரு நாள் நான் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் திரு ஓபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நட்புரீதியாக சந்திக்கவும் செய்திருந்தார், ஒரே நாளில் இருமுறையில். அப்போ ஏற்கனவே இருந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி அதுவும் சிதறத் தொடங்கியது. நம் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், திரு டிடிவி தினகரன் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக 2024 கூட்டணியில் இல்லாத போது கூட என்டிஏனுடைய வேட்பாளர்களாக பாஜகவோடு பயணித்தவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில். ஸோ அவர்களோடு தொடர்ந்து ரொம்ப லாயலாக அவர்களோடு தொடர்ந்தவர்களே கூட திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர்கள் கூட்டணியை விட்டு இப்ப வெளியேறினார்கள். அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளும் வெளியேறுகிறது. இதற்கிடையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத ரத்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு கோரியதன் காரணமாக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கமாக இருந்தக்கூடிய கட்சிகளான ஜான் பாண்டியன் கூட அவர் எதிர்நிலைக்கு திரும்பி அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த கூட்டணி குறித்தும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடு குறித்தும் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தலைவர் கிருஷ்ணசாமியும் அவர்களும் கடுமையான விமர்சனத்துக்கு வைத்திருந்தார். திரு எடப்பாடி பழனிசாமியின் அந்த கோரிக்கைக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் சரி வைத்திருந்தார்கள். ஸோ இந்த கூட்டணி முற்றிலும் சிதறுண்டு போய்விட்டதோ, பாஜக அமித்ஷா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பாஜக மற்றும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியில் இருக்கக்கூடிய அதிமுக தவிர்த்து வேறு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இழந்து விட்டார்கள் அந்த கூட்டணி. இன்றோடு 6 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் பாமக ஏற்கனவே அந்த கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. அந்த கட்சியை ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட், ஒரு செங்குத்தான ஒரு பிளவை நோக்கி சந்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. பரஸ்பரம் தந்தையும் மகனும் குற்றம் சாட்டி கொண்டு இப்ப தேர்தல் ஆணையம் வரை சென்று விட்டது. அந்த கூட்டணியில் திரு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியோடு நட்பு பாராட்டுகிறார். அன்புமணி அவர்கள் எப்படியாவது மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்ற முனைப்பு காட்டுகிறார். ஸோ அந்த கட்சியும் ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒரு ஒற்றை கட்சியாக அந்த கூட்டணிக்கு வரவில்லை. தேமுதிக தாங்கள் ஜனவரியில் தான் அவர்கள் முறிவை அறிவிப்போம், ஜனவரி 9ஆம் தேதி என்று அவர் ஏற்கனவே கூறிவிட்டார்கள். இந்த நிலையில் சேர்த்துக் கொள்வதற்கு அல்லது தங்களோடு சேர்வதற்கு கட்சிகள் தயாராக இல்லை. இருக்கக்கூடிய கட்சிகளும் பிளவுபட்டு வெளியே செல்கிறார்கள்.
கட்சி அதிமுக என்ற ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்பதில் கூட பாஜக எவ்வளவோ எத்தனைத்தும் கூட அந்த கட்சியை ஒன்றிணைக்க முடியவில்லை. மாறாக தங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகளை இழக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இழக்கக்கூடிய நிலைக்கு அந்த கட்சி சந்தித்து தள்ளப்பட்டு விட்டது. இந்த பின்னணியில் தான் கடந்த வாரம் டெல்லியில் அமித்ஷா மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு முடிந்த சில நாட்களிலேயே அண்ணாமலை அவர்கள் டிடி தினகரன் அவர்களை சந்தித்து மீண்டும் கூட்டணிக்கு வர சொல்லி அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் போய் சந்தித்தார். அதன் பின் அவர் டெல்லி போய் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க முயற்சி செய்து அது வாய்ப்பு கிடைக்காதனால் திரு ஜே.பி. நட்டா அவர்களை சந்தித்து திரும்பியிருக்கிறார். இந்த வேளையில் ஒருவேளை அண்ணாமலை மீண்டும் அவர்களை கூட்டணிக்கு வர முயற்சி செய்கிறாரா, அல்லது தன்னுடைய இருப்பை, தன்னுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாடு பாஜகவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதிக்கத்தை, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை மேலே பாஜக தேசிய தலைமைக்கு உணர்த்துவதற்காக இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறாரா என்ற கேள்வியில் கூட இருக்கிறது. ஏன் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் சன் நியூஸ் தலைவர் சார்பாக நம் பத்திரிகையாளர் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இதுபோல தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரா அல்லது திரு அண்ணாமலை இருக்கிறாரா என்ற விமர்சனங்கள்லாம் எழுந்த வண்ணம் இருக்கிறது இந்த சந்திப்புகளின் தொடர்ச்சியில் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மிகவும் வருத்தப்பட்ட திரு நயினார் நாகேந்திரன் சில விளக்கங்களையும் அளித்திருந்தார். ஆனால் ஒரு விஷயம் புலப்படுகிறது, பாஜக தரப்பில் இந்த கூட்டணியை வெளிப்படுத்துவதற்கு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி, அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக இருக்கக்கூடியவர் அதை மறுத்து மற்றும் மறுதளித்து வண்ணம் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இந்த கட்சி ஒன்றிணைவதோ அல்லது இந்த கூட்டணி வலுப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு தென்பட்டவாறு தெரியவில்லை. இதற்கிடையில் பாஜக இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் சரி, கட்சி இணைப்பு இல்லை கூட்டணி வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கும் சரி, அல்லது பாஜக தேசிய தலைமை இதுபோன்று தொடர்ந்து அதிமுக தலைவர்களை டெல்லிக்கு வரவழைத்து, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை வரவழைத்து ஆலோசனை நடத்துவதும் சரி, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியும் ஒரு போர்க்குரலையும் ஒரு குமுறலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த நேற்று கூட நாம் பார்த்திருந்தோம், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் வெளிப்படையாக அதிமுகவினுடைய தலைமை டெல்லிக்கு மாறிவிட்டதா என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லி, இல்லை, எங்கள் கட்டடம் இன்னும் லாய்ட்ஸ் ரோட்ல தான், அவை சண்முகம் சாலையில் தான் இருக்கிறது என்ற விளக்கம் கூட கொடுத்திருந்தார். அந்த அளவிற்கு ஒரு அதிமுகவினுடைய தலைமை எங்கிருக்கிறது அல்லது அதிகாரம் எங்கிருக்கிறது, டெல்லியில் அமித்ஷாவிடம் இருக்கிறதா என்ற அளவிற்கு ஒரு விமர்சனம் எழுந்த சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அதிருப்தி நேரடியாக பாஜகவை என்னுடைய ஏற்புத்தன்மையை குறைத்து பாஜகவிற்கு சாதகமாக பணி செய்யக்கூடிய அதிமுக பணி செய்யும். அடிப்படையாக ஒரு விஷயம் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்பு கூட்டணியை புதுப்பித்ததற்கான காரணமே ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த கெமிஸ்ட்ரியால் நாங்கள் இணைந்து சரியான முறையில் செயல்படுவோம், திமுகக்கு எதிராக வளமாக களம்புவோம் என்றுதான் அவர் சொல்லியிருந்தார்கள். அந்த எண்ணத்தில் மண் விழுந்தது போல இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி என்பது தொண்டர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தியை தான் உருவாக்கி இருக்கிறது. அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, இல்லை கட்சியினுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பாஜகவினுடைய தலையீடு இல்லை பாஜக தலைவர்களோட தலையீடு என்பது பெரிய அளவிற்கு ஒரு மனக்குமுறலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும், 6 மாதங்கள் கழித்தும் கூட. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். அதிமுக பாஜக கூட்டணி என்பது அறிவிக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகியும் கூட அந்த கட்சியில் இன்னும் வேறு எந்த கட்சிகளும் கூட்டணியில் இணையாத ஒரு சூழல் என்பதே நீடித்து வருகிறது. மாறாக அந்த கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருந்து விலகிவிட்டார். ஓபிஎஸ் விலகி இருக்கக்கூடிய நிலையில வேறு எந்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில சேரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நாட்கள் கடந்தும் கூட அது வேறு எந்த கட்சியும் இணையாத ஒரு சூழலே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. எங்கள் கூட்டணியில் ஒரு மெகா கட்சி ஒன்று இணையும், நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். ஆனால் இதுவரை எந்த ஒரு கட்சியும் இந்த கூட்டணியில் இணையாத ஒரு நிலையே நீடிக்கிறது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்றே பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் டிடிவி தினகரன் அவர்களை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேரடியாக சந்தித்து பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை என்பது நீடித்ததாகவும் சொல்லப்பட்டது. அதில் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று
டிடிவி தினகரனுக்கு அண்ணாமலை அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் டிடிவி தினகரன் வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஏற்க மாட்டோம், முடிவை மறுபரிசீலனை செய்யக்கூடிய பேச்சுக்கே இடம் இல்லை என்று தன்னுடைய முடிவை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அதன் மூலமாக அண்ணாமலை மீண்டும் இந்த கூட்டணியில் நீங்கள் சேர வேண்டும் என்று டிடிவி தினகரனுக்கு வைத்த கோரிக்கை என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சூழலில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அடுத்த கட்டமாக என்ன ஒரு நகர்வை முன்னெடுக்கப் போகிறது என்கின்ற பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. முன்பாக நம்முடைய தலைமை செய்தியாளர் கூறியதைப் போல முன்பெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தபோது கூட்டணிக்காக போயஸ் கார்டன் வாசலில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வந்த நிலையில் இன்றைய தினம் கூட்டணிக்காக எந்த ஒரு பேச்சுவார்த்தை ஆனாலும் அதிமுகவிலிருந்து உடனே டெல்லிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற ஒரு ஆழமான கருத்தையும் பதிவு செய்திருந்தார். தொண்டர்களுடைய அந்த அதிர்வு என்பது களத்தில் எப்படியாக எதிரொலிக்கப் போகிறது என்கின்ற பல கேள்விகளும் இருக்கக்கூடிய நிலையில் தொடர் சர்ச்சைகளால் அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமடைகிறதா என்கின்ற பல கேள்விகள் தேர்தல் களத்தில் முன்வைக்கப்படுகின்றன. அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் அவர் கெடு என்பதையும் விதித்திருந்தார். ஆனால் திட்டவட்டமாக முடியாது என்று மறுப்பு தெரிவித்து செங்கோட்டையனுடைய அந்த கட்சி பதவிகள் என்பது எடப்பாடி பழனிசாமியால் பறிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.